ஹாய் மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்கள் ஜோஷிகா. எஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸே ஒரு படா மாசான ஒரு நியூஸ் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ஷனில் கூலி படத்தில் ரஜினிகாந்த் சார், நாகார்ஜுனா சார், அமீர் கான் சார், உபேந்திரா சார், சௌபின் சார், சத்யராஜ் சார் அண்ட் நம்ம ஸ்ருதிஹாசன் மேமும் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பே க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் வேறு யாருமே இல்லை, நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் அண்ட் ரஜினிகாந்த் சாரோட காம்போ நாள் மட்டுமே இல்லாமல். ஸோ இந்த படத்தில் நம்ம நாகார்ஜுனா சார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நாகார்ஜுனா சார் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதாகவும், ஸோ அவங்க பண்ணுற அந்த இல்லீகல் பிஸ்னஸை நம்ம ஸ்ருதிஹாசன் மேம் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ண பொழுது ஒரு பெரிய கேங்கே ஸ்ருதிஹாசன் மேமை சாவடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சார் ஸ்ருதிஹாசன் மேமை காப்பாற்றுறதுக்காக வருவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ரஜினிகாந்த் சார் நம்ம நாகார்ஜுனா சாரை சாவடிச்சிருவார் அப்படின்ற ஒரு கதை தான் எனக்கு ஒரு நியூஸாக வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அமீர் கான் சார் ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நியூஸ் வந்திருந்தது. ஸோ நம்ம அமீர் கான் சார் உடம்புல நிறைய டேட்டூஸ் இருக்கும். அந்த டேட்டூவை பார்க்க போது விக்ரமில் நம்ம சூர்யா சார் ரோலெக்ஸ் அவங்க போட்டு இந்த டேட்டூவை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஆக்சுவலி ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஸோ இதையுமே அவங்க ரிசம்பிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள், அதாவது நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போது. நேற்று மட்டுமே புக் மை ஷோவில் 4,80,000 டிக்கெட்ஸ் சேல்ஸ் ஆயிருக்கு. புஷ்பா 2க்கு அப்புறம் கூலி படம் தான் செகண்ட் ஹையஸ்ட் படமாக பார்க்கப்படுது. அண்ட் லாஸ்ட் 1 ஹவரில் கூலி டிக்கெட் மட்டும் 43,000 டிக்கெட்ஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. அண்ட் வார் 2 படத்துக்கு வெறும் 20K டிக்கெட்ஸ் தான் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதில் இப்போது டாப்பில் இருக்கிறது கூலி படம் தான். டபுள் மடங்கெலாம் வார் 2ஓட கம்பேர் பண்ண போது கூலி படத்துக்கு டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்கு. ரைட்டர் சந்திர சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கூலி படத்துக்கும் விக்ரம் படத்துக்கும் ஒரு இன்டர்லிங்கான ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அமீர் கான் சார் கண்டெய்னர் முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அதில் அவங்க உடம்புல நிறைய டேட்டூஸ் இருக்கும். ஸோ அதை பார்க்க போது ரோலெக்ஸ் படத்தை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தேட்டரில் போய் பார்க்க போது உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன சர்ப்ரைஸ்னால், மைட் பி இந்த படம் ஒரு ஸ்டாண்டலோன் படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த படமும் எல்சியூவில் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இது ரெண்டுத்துல என்ன வேணாலும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா ஐயோ இது என்ன எல்சியூவில் கனெக்ட் ஆகுமா, இல்லைனா ஒரு தனி படமாக இருக்க போதான்னு சொல்லிட்டு சீரியஸாக ஒரு ஹைப் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ விக்ரம், லியோ, கூலி இது எல்லாமே ஒரு இன்டர்லிங்காக கனெக்ட் ஆனால் அப்போ எத்தனை ஹீரோஸ் இந்த படத்தில் இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஜஸ்ட் வாவாக இருக்குல்ல. அண்ட் இந்த படத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. என்னன்னா, ஸோ இந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப் இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் மொக்கே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு ஆமாம் ட்ரைலருமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மைட் பி மொக்கையாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இந்த படத்துக்கு ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ட்ரைலரை மொக்கையாக போட்டுட்டு படத்தை மாசாக காட்ட போகிறாங்களோ, கெத்தாக வேறு லெவலில் காட்ட போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்குமே இந்த தேர்ட் ஆப்ஷன் தாங்க தோணுது. ஏன்னா நம்ம ரஜினிகாந்த் சாருமே இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்குறது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு சீரியஸாகவே அவ்வளோ ஹைப் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இன்னுமே படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. மெயினாக ரஜினிகாந்த் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஐயோ எனக்கு டிக்கெட் கிடைக்கல, எப்படியாவது எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்க, நானாச்சும் போய் படம் பார்த்துட்டு வரேங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா புக் மை ஷோவாக இருக்கட்டும், எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலுமே ஹவுஸ்ஃபுல் தான் வருது. எந்த இடத்துல ஒரு சீட்டு கூட கிடைக்கலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு சைடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கூலி படத்துக்கு அத்தனை பேர் அவ்வளோ ஆர்வமாக இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் டே எனக்கு எப்படியாவது டிக்கெட் வாங்கி கொடுறான் மச்சான், டே எனக்கு எப்படியாவது டிக்கெட் வாங்கி கொடுறான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி, தெரிஞ்சவங்களுக்குலாம் கால் பண்ணி கேட்குறாங்க. அண்ட் அதே மாதிரி கைதி 2 படத்தோட ப்ரொடியூசர் SR பிரபு சாருமே என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி எனக்கு எப்படியாவது ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே ஃபோன் எடுக்கல. ஸோ இது ஆக்சுவலி ஃபன்னாக தான் SR பிரபு சார் சொல்லியிருக்காரு. ஸோ யாருமே ஃபோன் எடுக்கல. நானும் உங்களை ஒரு நாள் பார்த்துக்கிறேன், என்கிட்ட ஒரு நாள் நீங்கள் டிக்கெட் கேட்டு வருவீங்களா, அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை கிட்டத்தில் தான் இருக்குது, கண்டிப்பாக
கண்டிப்பாக அப்போ நீங்கள் கால் பண்ண போது நானும் ஃபோன் எடுக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷனில் மதராசி படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வேர்ல்டு வைடாக செப்டம்பர் 5th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ஒரு சாங்குமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்குமே ரொம்ப வைரலாக ரொம்ப ட்ரெண்டாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இப்போது இந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கிளிம்ஸை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளிம்ஸை வந்துட்டு தேட்டரில் நம்ம கூலி படத்தோடையே வந்துட்டு இந்த கிளிம்ஸையுமே வந்துட்டு ஆட் பண்ணி போட போகிறாங்க. ஸோ மதராசி படத்தோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், நம்ம சிவகார்த்திகேயன் சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், நம்ம ரஜினிகாந்த் சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், மொத்த க்ரௌடவே வந்துட்டு தேட்டரில் ஒரு கோஷலை போட போகிறாங்கன்னு நினைக்கும் போது ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆர்வமாக இருக்குது அந்த கோஷலெல்லாம் கேட்குறதுக்கு. அருண் பிரபு டைரக்ஷனில் சக்தி திருமகன் படத்தில் நம்ம விஜய் ஆண்டனி சார் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுமே நம்ம விஜய் ஆண்டனி சார் தான். ஸோ இந்த படம் பேஸ்ட் ஆன் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக தான் வந்துட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை பாடுறதுமே வந்துட்டு நம்ம விஜய் ஆண்டனி சார் தான். ஸோ இந்த படம் வேர்ல்டு வைடாக தேட்டரில் செப்டம்பர் 19th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் ஆண்டனி சார் மார்கன் படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படமே வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு, நல்ல வரவேற்பாக மக்கள்லாம் வந்துட்டு அந்த படத்தை வரவேற்றிருந்தாங்க. இந்த படமும் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் பேஸில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படமும் வந்துட்டு ஒரு மாஸ் காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக தமன்னா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, தேவைப்பட்டால் நான் கவர்ச்சியாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்காக இது சொல்லியிருந்தாங்கன்னா, நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வரும்பொழுது லைக் எந்த படத்தில் நடித்தாலுமே நான் வந்துட்டு நோ கிஸ் நோ கிளாமர் இந்த ஒரு ரூல்ஸ் நான் எனக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த சீன்ஸ்லாம் இல்லாமல் தான் நான் வந்துட்டு நடிப்பேன். மெயினாக வந்துட்டு நான் நடிக்கிற ஒரு சீன் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கணும், எல்லார் மனசுலையும் நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே வந்துட்டு எனக்கு மாறிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இப்படி தான் இருக்குன்னு ஒரு ரூல்ஸ் எனக்கு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த உலகம் ஓகே இப்படி தானா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு வச்சுருந்த அந்த எல்லையை வந்துட்டு கட் பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு கிராஸ் பண்ணி போவேங்கிற மாதிரி அவங்க கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க நடிக்கிற படத்தில் அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு கவர்ச்சியாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வார் 2ஓட ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன் அப்போது நம்ம ஜூனியர் என்டிஆர் ஸ்டேஜில் இருந்துட்டு பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ கீழே இருந்து நிறைய பேர் வந்துட்டு கத்திக்கிட்டே இருந்தனால நம்ம ஜூனியர் என்டிஆர் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை நான் பேசுவேன், நீங்கள் எப்படியே கத்திக்கிட்டு இருந்தால் நான் எப்படி பேச முடியும், எனக்கு மைக் வச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவப்பட்டிருக்காரு அந்த இடத்துல. ஸோ அஃப்கோர்ஸில் நம்ம ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்க போது நம்மளை சுற்றி கசமுசாவாக பேசிகிட்டு இருந்தால் நம்மளுக்குமே வந்துட்டு இரிட்டேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஜூனியர் என்டிஆர் வந்துட்டு டென்ஷன் ஆகிருக்காரு. அடுத்ததாக ரஜினிகாந்த் சாரோட மனைவி லதா ரஜினிகாந்த் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை அவங்க பார்த்துட்டு அவங்களுமே வந்துட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரஜினிகாந்த் சார் நடித்த நிறைய படத்தில் ஒரு டாப் லிஸ்டான ஒரு சூப்பர் படம்ங்கிற ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்திருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரேமில் கூலி படமும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துடும் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லதா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிவாஜி சாரோட பேரன் தர்ஷன் அவர்கள் அவரோட ஃபர்ஸ்ட் படமாக லெனின் பாண்டியன் படத்தில் நடிக்க போகிறாரு. ஸோ இது அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது டிடி பாலச்சந்திரன் சார். ஸோ அவருக்குமே வந்துட்டு இது முதல் படமாக தான் இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்துட்டு எதை பற்றினா ஒரு ரூரல் பேஸில் தான் இந்த படம் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் நம்ம தர்ஷன் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்க போகிறாரு. அண்ட் இந்த படத்தில் கங்கை அமரன் சாருமே வந்து நடிக்கிறாரு, ஒரு ஃபார்மராக இந்த படத்தில் நடிக்க போகிறாரு. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்துட்டு ஒரு வில்லேஜ் பேஸில் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தர்ஷன் அவங்களுக்கு இது முதல் படம். ஸோ இந்த படம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வெற்றி படமாக வந்துட்டு அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள்.